வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக அமர்ந்தால் 3ஆம் இடத்தில் அமரும் காலத்தில் என்ன பலன்களை தருவார்? இது குரு பகவான் பேச்சு பெற்று 3ஆம் ராசியில் அமர்ந்தால் தரக்கூடிய பலன். இந்த ராசிக்கு என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், எல்லா ராசிக்கும் எப்பயாவது ஒரு முறை 3ஆம் இடத்திற்கு வந்து தான் ஆகணும். அப்பொழுது அது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலம், இப்படி எந்த ராசியாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் அமரும்போது வந்து பயிற்சி பெற்று தரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. உங்கள் சொந்த ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அது பலன்கள் கிடையாது, அது ஸ்தான பலம். சொந்த ஜாதகத்தில் இருப்பது எல்லாமே ஸ்தான பலம். ஸ்தான பலனா இந்த இடத்தில் இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால், இந்த ராசிகளில் இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால் லக்கினத்திலிருந்து கணக்கிட்டு இதனால் இந்த காலத்தில் இத்தகையான பலன்களை உங்களால் பெற முடியும் என்பதை சொல்வது சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிட்டு சொல்லக்கூடியது. கிரகங்கள் பயிற்சியாகும்போது மீனராசிக்கு எந்த இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பயிற்சி பெற்றுன்னு பலன்களை சொல்வது. ஆனால் இது ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்தால் என்ன பலன்? இப்போது 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் உபஜயஸ்தானமும் இந்த 3ஆம் இடம்தான். ஆனால் குரு பகவானுக்கு மிகவும் பாதகம் தரக்கூடிய இடமாகவே சொல்லப்படுகிறது 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால். பாவகிரகங்கள் யார் யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இது பாவகிரகங்கள். பாவகிரகங்கள் 3ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள். இதுவே சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் 3ஆம் இடங்களில் அமரும்போது பாதகத்தை செய்வார் என்பது ஜோதிட விதி. இதில் மிகவும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்தால் படுபாதகத்தை செய்வார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் காலம் என்பது முயற்சிகளில் தடையாக இருக்கும். வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது. வெற்றிகளையும் தோல்விகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய காலம். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது முயற்சிகள் மட்டும் தோல்விகளாக சந்திக்க முடியாது. உடன்பிறப்புகளால் பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். உடன்பிறப்பு, நட்பு, செய்கிற தொழில், உங்களுடைய உடல் நலம், மனநலம் அனைத்தையுமே தொட்டு பார்ப்பது மட்டுமல்ல, சுட்டு பார்க்கின்ற காலகட்டமும். நான் புத்தி கெட்டத்தனமாக செய்துட்டேன், அறிவில்லாமல் செய்துட்டேன், கொஞ்சம் சிந்தனை பண்ணி செய்திருக்கணும், அதனால் எனக்கு இவ்வளவு பாதகம் என்று 3ஆம் இடத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அமருகிறாரோ அவர்களால் நினைக்கக்கூடிய ஒரு பாதகம், அவர்கள் வாயாலேயே சொல்லக்கூடிய நேரமும் ஆயிடும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதை செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. மற்றவருடைய வார்த்தையை சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய காலகட்டம். அது பாதகமாக இருந்தால் கூட அந்த பாதகத்தை துணிந்து செய்ய வைக்கும்.
துணிந்து செய்ய வைத்து அந்த கெடு பலன்களை உங்களுக்கே கொடுக்கும். உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும். குடும்பத்திலும் ஒற்றுமை இருக்காது. மன நிம்மதியற்ற மனிதனாக, நிம்மதி என்பதை தேடி அலைகின்ற மனிதனாக, உங்கள் உள்ளங்கையிலே நெல்லிக்கனி போல நிம்மதி இருக்கும். அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் தேடித் திரிகின்ற அலைகின்ற மனிதர்களாக உருவாக்குவதுதான் 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமருவது. 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் காலம் என்பது ஓராண்டாக இருந்தாலும் மிகவும் கொடுமைகளை செய்வார். கஷ்டங்களை கொடுப்பார், நஷ்டங்களை கொடுப்பார், உடல் நலத்தில் பாதிப்புகளை கொடுப்பார். செய்யும் தொழிலில் விருத்தி இல்லாத தன்மையும், உங்களுக்கு வருகின்ற அனைத்து பாதகத்திற்கும் நீங்களே முழு காரணம் என்கின்ற அளவிற்கு உங்களுடைய அறிவாற்றலை மாற்றிவிடுவார். இத்தகையான பாதகத்தை குரு பகவான் செய்வார். 2இல் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை குரு பகவான் தந்திருப்பார். 3ஆம் இடத்திற்கு வந்தால் இத்தகையான பாதகத்தை செய்வார். ஆகையால் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்து அமர்ந்து பலன்களை தருகின்ற காலத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் மட்டுமல்ல, 3ஆம் இடத்தில் தருகின்ற பாதக பலன்களை விட 4ஆம் இடத்தில் இன்னும் அதிகமாக தருவார். இதை பற்றி இன்னொரு பதிவில் 4ஆம் பாவத்தில் அமரும்போது, 4ஆம் ராசியில் அமரும்போது குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை இன்னொரு பதிவாக செய்யலாம். இப்பொழுது பிரகஸ்பதி தனக்காரகன், புத்திரக்காரகன் என்றெல்லாம் பெருமையுடன் சொல்லக்கூடிய குரு பகவானும் தவறான இடங்களில் அமரும்போது தவறான பலன்களை தருவார் என்பதை 12 ராசிக்காரர்களும் உணர்ந்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.